விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம் என்னென்னா, களவு போகும் டிராக்டர்கள், கள்ள உர விற்பனை, விவசாயிகளே உஷார். இதுதான். இது எதில் படித்தேன் அப்படின்னா, விகடனில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதி 2023 படித்த ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட அதே வீடியோ மாரி தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறையா நடந்திருக்கு. ஆனால் டிராக்டர்லாம் வேறு களவாடி இருக்காங்க. இதெல்லாம் என்ன விஷயம் எப்படின்னு தெரியல. நம்ம நியூஸை ஃபுல்லாக பார்த்துட்டு பேசுவோம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம எந்த ஏரியாவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். எந்த மாவட்டம் ஊர் பேரை சொல்ல வேணாம், ஓகேங்களா. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 2-3 விவசாயிகளோட டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிட்டு இருந்திருக்கு. இதை எடுத்து அந்த மாவட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுமாரி எங்கள் டிராக்டர்ஸ் எல்லாம் காணா போயிட்டே இருக்குது, வயலில் நிறுத்திட்டு வரோம், காணா போயிடுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிசிடிவி கேமராஸ் வண்டி எங்கே போயிருக்கு, எங்கே நிறுத்தினீங்க, எல்லா டீட்டெயிலும் கேட்டு சிசிடிவி கேமரா வச்சு அந்த டிராக்டர் எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி தூக்கியிருக்காங்க. எங்கே வந்திருக்குன்னா திருச்சி மாவட்டத்தில் வந்து மாட்டியிருக்கு அந்த டிராக்டர். ஸோ மாட்டினோடனே அவங்கள பிடிச்சி என்கொயரி பண்ணியிருக்காங்க போலீஸ். என்னடா இப்படி பண்ணியிருக்கீங்க, எப்படா தூக்குனீங்க, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டதில் பயங்கரமான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. என்னென்னா, அவங்க டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வயல்வெளியில் ஓட்டிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களாம். ஸோ அந்த என்கொயரியோட ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. என்னன்னா, கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்பின கதையாக அவங்க சொன்ன விஷயங்கள். நாங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் இதுமாரி ஒரு விஷயம் பண்ண கிடையாது. திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி அந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து இதுமாரி வேலைகளை பார்த்துருக்கோம். ஏகப்பட்ட டிராக்டர்ஸ்களை திருடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிடா, எப்போ அந்த டிராக்டர் திருடினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நாங்கள் பெரும்பாலும் அந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, இந்த தஞ்சாவூர், திருச்சி இந்த பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா, வயல் ஓட்டிட்டு வயல்லே டிராக்டரை நிறுத்திட்டு போயிடுவாங்க. சாவி ஆஃப் பண்ணிட்டு வண்டி அங்கேயே நிறுத்திட்டு போயிடுவாங்க. ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நோட்டம் விட்டுட்டு இருந்திருக்காங்க. 3 பேர் பண்ணுற கும்பல் வந்து என்ன எப்படி வந்து டிராக்டரை நிறுத்திட்டு போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படி நிறுத்திட்டு போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நோட்டம் விட்டுட்டு இருந்திருக்காங்க. அவங்க வயல்களில் டிராக்டரை நிறுத்திட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு திருப்பி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஆள் மட்டும் சரக்கு அடிக்கிற மாரி போய் அந்த டிராக்டர் இருக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் தூரமாக உட்காந்துட்டு சரக்கு அடிக்கிற மாரி உட்காந்துருக்காரு. சப்போஸ் ஆளுங்க யாராவது வராங்க அப்படின்னா சரக்கு அடிக்கிற மாரியே, சரக்கு அடிச்சுட்டு தள்ளாடிட்டு போகிற மாதிரியே அவங்களோட ஆட்களுக்கு வந்து இன்ஃபார்ம் கொடுத்துட்றாங்க. இதுமாரி ஆள் வராங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்க கண்டுக்காத போயிடுறாங்க. சப்போஸ் ஆள் யாருமே வரலன்னா மீதி இருக்கிற 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிடறாங்க. டிராக்டர் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சாவி இல்லாதான். ஏன்னா அவங்க மெக்கானிக் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு, சாவி இல்லாத எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்து 3 பேரும் சேர்ந்து நோத்திட்டு போயிடுறாங்க. சரி, ஓகே, திருடிட்டு போயிட்டீங்க, இதை எப்படா விற்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதில், நாங்கள் எந்த ஏரியாவுக்கு போகணுமோ முன்னே அந்த ஏரியாவுக்கு போயிடுவோம். அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அந்த ஏரியாவில் அந்த டிராக்டரெல்லாம் பிரித்து பெயிண்டிங் பண்ணி ஸ்பாட்ஸ் எல்லாம் மாற்றிடுவோம். மாற்றினதுக்கப்புறம் அதே டிராக்டர் அதே ஓனரை நாங்கள் கொண்டு போய் விற்றா விடாமல் அது அவங்க டிராக்டர் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வேலைகள் பார்த்து ஸ்பாட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஸோ இது வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை ஆன்லைனில் ஃபேஸ்புக்லேயும் நாங்கள் போட்டோம் அப்படின்னா கால் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் வந்த விலைக்கு இதை விற்றுட்டு நான் வந்து போயிட்டே இருப்போம். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் இதை ரொம்ப நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா பழக்கிக்கிட்டு இருக்கோம். எந்த ஏரியாவில் வைப்பீங்க அப்படின்னா, வெளியூரில் இருக்கிறத திருச்சி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இது மாதிரி பகுதிகளில் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, திருவண்ணாமலை இது மாதிரி பகுதிகளில் தான் நாங்கள் வந்து டார்கெட் பண்ணி அதை விற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஏரியா எங்களுக்கு பிரச்சனை இல்லாத இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்கும் போது உண்மையிலேயே அடப்பாவிகளா இப்படி இல்லாமாடா அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சரி, ஓகே, இதுதான் இப்படி போச்சு. அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள். அப்படியே அப்பா, நம்ம இந்த உரத்தை தான் பெரிய உரமாக வேறு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், ஓகேங்களா. இது மாதிரி ஒரு உரம் இல்லை, பாத்திரம் மாற்றுறதுக்கு பின்னாடி ஆடியோ போட்டிருக்காங்க, கொஞ்ச நேரம் இருங்க. ஸோ பாப்புலரான செகண்டரி நியூட்ரியன் அப்படின்னா கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வேல் நியூட்ரியன் சொல்லியிருப்பேன், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிக்கம்பிளருடைய கீர்த்தி உரங்களை பற்றி சொல்லியிருப்போம், ஓகேங்களா. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உரக்கடையில் கீர்த்திங்கிற பேரில் உரம் விற்பனை செஞ்சுருக்காங்க. அரசு அனுமதி பெறாத அந்த உரத்தை பற்றி சர்ச்சையான கருத்துக்கள் நிலவும். கால்சியம், சல்ஃபேட், மெக்னீசியம் கலவை உரங்கள் போன்ற உரங்களை விற்பனை செய்ய அரசாங்கம் தடை விதித்துள்ளது. இந்த சத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு தேவையான முக்கிய சத்துக்கள் தான். பட் ஆனால் அந்த சத்துக்கள் எதுவுமே கீர்த்தி உரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சு பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனை எதனால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, யூரியா உரங்கள் இதெல்லாம் கொடுக்கும் போது அந்த உரத்தோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி அப்படிங்கிற இந்த உரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இவங்க நம்மளை பேச விட மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. கீர்த்திங்கிற வார்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து கூட கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுமாரி ஒரு இஷ்யூனால் நடந்த ஒரு பிரச்சனை தான் இது.
ஸோ அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் இது மாதிரி கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இதோட 3 கண்டென்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி உரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நான் யூஸ் பண்ண அந்த வேல் நியூட்ரியன் இருக்கு அதோட கம்பேர் பண்ணுறப்ப கீர்த்தி கொஞ்சம் விட்டதாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இந்த அளவுக்கு கீர்த்தியில் இஷ்யூவா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ இஷ்யூஸ்லாம் கீர்த்தி உரங்களில் இல்லை. ஓகே தான், கீர்த்தி உரம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான் பயன்படுத்துறதுக்கு. ஆனால் நம்ம கீர்த்தி உரத்தை பற்றி ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தப்ப கீழே வந்து நிறைய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கீர்த்தி உரம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்படி 750 ரூபா போட்டு வாங்கக்கூடிய கீர்த்தி உரத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கம்ப்ளைண்ட் பண்ணி அது என்கொயரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ உண்மையிலே கீர்த்தி உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தரக்குறைவாக தான் இருக்குதா இல்லை ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பயன்படுத்தின விவசாயிகள் கீழே தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அதாவது பார்த்திங்கன்னா வேல் நியூட்ரியன் உரம் நம்ம பயன்படுத்தின அளவுக்கு இல்லைனாலும் கீர்த்தி உரம் வந்து அந்தளவுக்கு விட்டு போன மாரிலாம் தெரியல. ஒரு சில பகுதிகளில் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் சுத்தமாக கேட்கல, அதில் அந்த கண்டென்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஸ்பிக்கு கம்பெனிலே தான் டிஏபி கொண்டு வராங்க, 20க்கு 20 கொண்டு வராங்க, ஜிங்க் சல்ஃபேட் கொண்டு வராங்க, 17க்கு 17 கொண்டு வராங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டிஏபி அப்படின்னா எந்த டிஏபி சொல்லுவீங்க? ஸ்பிக்கு டிஏபி தான் நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. அடுத்து ஜிங்க் சல்ஃபேட் அப்படின்னாவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிக் கம்பெனியோட ஜிங்க் சல்ஃபேட் இருக்கா, மோனோஹைட்ரேட் 33% இருக்கா அப்படின்னு சொல்லி தான் கேட்போம். ஸோ அப்படிங்கிறப்ப அவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டில் வந்து இது மாதிரி எந்த கண்டென்ட்டுமே இல்லாத மாவு உருண்டை பிடிச்சி கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்களா அப்படின்னா வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. இதில் வேறு ஏதோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியல உள்ள என்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு புரியலை. ஸோ இதுமாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் நிறையா கடைகள் விற்பனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி ரிசல்ட் சரியில்லைனாவோ இல்லை ஒழுங்காக கேட்கல அப்படின்னாலோ எப்படி விற்பனை பண்ண முடியும்? விற்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரில. இதுமாரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் நடந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா உரக்கடைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரைடு விட்டுருக்காங்க, கீர்த்தி உரங்கள் விற்பனை செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ எந்தெந்த கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி உரம் விற்பனை செஞ்சாங்களோ அந்த கடைகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி உரம் இதற்கு மேலே நீங்கள் விற்பனை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத உரக்கடை டீலர்கள் தான் உரக்கடை விற்பனையாளர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறது, இறக்கி வச்சு விற்கக்கூடாதுங்கிறாங்க, அது எப்படி வைக்கிறது, மூட்டை கட்டி வைக்கிறதா, என்ன பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உரக்கடையாளர்கள் தான். ஸோ சப்போஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அது குவாலிட்டி சரியில்லை, அதில் கண்டென்ட் இல்லை அப்படின்னு தெரியுதுன்னா நீங்கள் நேராக ஸ்பிக் கம்பெனியில் போய்ட்டு ப்ரொடக்ஷனை நிறுத்துறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஐடியா. இல்லை அங்கேயே போய் என்கொயரி பண்ணி செக் பண்ணி அதை சால்வ் பண்ணுறது நல்ல ஐடியா. அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணி உரக்கடைகளுக்கு வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் ஆய்வு செஞ்சு இதை தரம் இல்லாதது, இதை நீங்கள் விற்பனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட் ஃபுல்லாவோ டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவோ பண்ணும் போது எத்தனை உரக்கடைக்காரர்களுடைய முதலீடு வீணாகுது அப்படிங்கிறத தயவு செஞ்சு கவர்மெண்ட் புரிஞ்சுக்கணும். இது வந்து உரக்கடை வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால கிடையாது, இது ஒரு ஃபேக்ட். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொருளை வாங்கியாந்து வீட்டில் வச்சுட்டோம், அதை வந்து நம்ம ரிட்டனும் இனி கொடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ வந்து இந்த பொருள் வந்து தரம் இல்லை, இதை நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது, இந்த பொருள் வந்து வீணாக போன பொருள், இது ஒன்றுமே இல்லை மாவு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்போ அவங்களோட மனநிலை என்னவாக இருக்கும்? நீங்கள் விவசாயியாக இருந்தாலும் சரி, கடை உரிமையாளராக யாராக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலுமே உங்களுடைய மனநிலை அந்த இடத்துல எப்படி இருக்கும்? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து கண்டுபிடிக்கிறத அங்கேயே கண்டுபிடிச்சிருங்கய்யா, உரத்தை வெளியே தள்ளிவிட்டு போயிட்டே இருங்கய்யா. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் நீங்கள் கீர்த்தி பயன்படுத்தினீங்கன்னா எப்படி இருக்குது, என்ன ரிவ்யூ அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியும். நன்றி.